நிறைய பேர் சென்ட்டுக்கு 6000 ரூபா சூப்பரான லொக்கேஷனில் கேமரா வசதியோடு இருக்குது. தோட்டம் 16 ஏக்கர் தோட்டம் பாருங்கள், கிணறு எல்லாமே இருக்குது, ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. எலுமிச்சை தோட்டம் 260 எலுமிச்சை, 150 தென்னை மரமும், பவுண்ட்ரி ஃபுல்லும் 3 ஏக்கர் விவசாயம் இருக்காங்க. மிச்சம் எல்லாம் தரிசி நிலமாக இருக்குது, எல்லாம் உளுந்து எல்லாம் வச்சு போட்டுற இடம் இப்போ இல்லாமல் இருக்குது. எலுமிச்சை மரம் மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மண்ணுக்கு செம்மண், பியூர் செம்மண், நல்லா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சொட்டு நீர் பைப் மாதிரி, சொட்டு நீர் பைப்பு மாரி இல்லை, அதுக்கும் மேலே உள்ள பைப்பு. ஏன்னா பைப்பு போட்டு வச்சுருக்காங்க, நல்லா 1 இன்ச்சு பைப்பில் சூப்பராக தண்ணி விழுத மாதிரி எல்லா பக்கமும் சொட்டு நீர் பைப்பு வச்சுருக்காங்க. மரம் ஒவ்வொன்றும் நல்லா திடனாக இருக்குது. மரம் எலுமிச்சை மரம் தான், சரியாவில் மரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டீங்க. ஊத்துமலை, தென்காசி மாவட்டம் ஊத்துமலையிலேருந்து 5 கிலோமீட்ரு. மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எலுமிச்சை மரத்தை பாருங்கள், விட்டா கிடைக்காது, அவ்வளோதான். 2 பழம் இருக்குது, 2 பழமும் சரியாவில் பழம். பறித்து காட்டுதேன், நான் அதை வேறு எங்கேயும் கொண்டு வந்துலாம் காட்டலை, உங்களுக்காண்டி பறித்து காட்டுதேன். நியாயமான ரேட்டு 6 லட்ச ரூபா சொல்லுதாங்க சென்ட்டுக்கு. எப்படின்னா தார் ரோட்டிலேருந்து 2 கிலோமீட்ரு மண் பாதை, பஞ்சாயத்து பாதை. ஏன்னா தார் ரோடு போடுறதுக்கு முன்னே மெட்டல் பாதை போடுவாங்க தெரியுமா, அந்தமாரி கல் அடித்து போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பாதை தான். பாருங்கள், பாதை எதுவுமே பிரச்சனையே கிடையாது. சூப்பரான லொக்கேஷனில் தென்னந்தோப்பு எல்லாமே உருவாக்கணும்னு நினைக்கிங்கன்னா இதை எடுங்க. ஏன்னா 3 ஏக்கர் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 10 ஏக்கர் ஒரு பராமரிப்பு இல்லாமல் உளுந்து எல்லாம் போட்டாங்க, இப்போ பார்க்க முடியாமல் வச்சுருக்காங்க. எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். ஒரு எலுமிச்சை தோப்பு பார்க்கவங்க கண்டிப்பாக அதை எடுங்க, அவ்வளோதான். சென்ட்டுக்கு 6000 ரூபா, ஒரு ஏக்கர் 6 லட்ச ரூபா. வீடோடு இருக்குது, ஃபார்ம் ஹவுஸு, அதையும் பார்ப்போம். தென்னை மரம்லாம் காய்ப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், சூம் பண்ணி காட்டு தம்பி, சூம் பண்ணி காட்டு. தென்னை மரம்லாம் ஜம்முன்னு காய்ச்சிருக்குங்க. இன்னொரு சின்ன மரம் கிடையாது, சின்ன எல்லாமே நாட்டு மரம் தான். பலா மரம், மாமரம் 60 மரம், மாமரத்தை சொல்லலாம், 60 மரத்துக்கு மேலே நிற்கி நீங்கள் நின்றுட்டு இளநீ எல்லாமே பறிக்கலாம். அந்த மாதிரி உள்ள தோப்பு விட்டுறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியாது என்னால். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இளநிலாம் எப்படி காய்ச்சி கிடக்குன்னு. நல்லா கொலை அந்தளவு பிடிக்கும், ஏன்னா மண்ணில் சத்து அந்தளவு இயற்கையாகவே இருக்குது. நல்லா ஹில் வியூ பாயிண்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஒரு சுற்றி ஒரு ஃபென்சிங் வேலி எல்லாம் 16 ஏக்கருக்கு போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக ஓனர், நீங்கள் மற்றபடி பயப்படவே வேண்டாம். வந்தீங்கன்னா நேரடியாக ஓனரை பார்க்க மாதிரி இருக்கும். அவங்க ஃபைனலாக 6 ரூபா சொல்லுதாங்க, சென்ட்டுக்கு 6000 ரூபா. முடிஞ்ச அளவு எஃபெக்டை போட்டு குறைச்சி பார்ப்போம், அவ்வளோதான் சொல்ல முடியும். யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்க மாதிரியே இருக்கும், வேறு யாருமே இருக்காது. 2% கமிஷன் கேட்போம், அவ்வளோதான். 1 கோடி தாண்டிச்சுன்னா நீங்கள் 1% தாங்க போதும். டேரெக்டாக ஓனர் பெரிய பெரிய இடம்னாலும் சரி, ஓனர் சொன்னால் தான் வீடியோ போடுவோம். அதுமாரி நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களோட ஆதரவால் தான் எல்லாமே. இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா எடிட்டிங்கே அந்தளவுக்கு கிடையாது, சும்மா ராவாக தான் எடுத்து போடுறோம். அந்தளவு மக்கள் விரும்பி பார்க்காங்கன்னா நம்மளோட நேர்மை தான். எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்குது, இடம் முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுத்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பையன் கரெக்டாக இருக்காங்க, நிறைய இடம் முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுமாரி கிணத்துல பங்கை சொல்லியிருந்தேன். மொத்தம் 3 பங்கு இருக்குது. 3 பங்கில் 2 பங்கு நமக்கு, ஒரு 75% பங்கு நமக்கு இருக்குது. தம்பிக்கு ஒரு பங்கு இருக்குது, தம்பிக்கு தனி கிணறு இருக்குது, ஆனால் அவர் இதில் யூஸ் பண்ணது இல்லை இப்போதைக்கு. இருந்தாலும் அவர் பங்கு. சப்போட்டா மரம் நிற்கி, சப்போட்டா மரமும் ஒரு 40 மரத்துக்கு மேலே நிற்கி. நெல்லி மரம், நெல்லி மரத்தை பாருங்கள், கேரளா நெல்லி. கேரளா நெல்லி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன். இது நெல்லி மரம், கேரளா நெல்லி மரம் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படின்னு தெரில. கேரளா நெல்லி தான். இதுமாதிரி எல்லா மரமும் நிற்கிங்க. நாட்டு நெல்லி நிற்கி, நம்ம ஊர் நெல்லி, கேரளா நெல்லி, மலேசியா நெல்லி, எல்லா நெல்லி இருக்குது. பூரா எலுமிச்சை மரம், மாமரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. வேணுறவங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. 6 லட்ச ரூபாய்க்கு இடம் பார்த்துட்டு இருப்பீங்க. பாருங்கள், எலுமிச்சை பழம்லாம் பறித்து போட்டிருக்காங்க, நல்ல பழமாக இருக்குது. நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். கேமரா வசதி எல்லாமே இருக்குது. மூங்கில் மரம் நிற்கி. தென்னை மரத்தை பாருங்களேன், காய்ப்பு பாருங்கள் எப்படி. எனக்கு காய்ப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த மண்ணுக்கு, அந்தளவு பராமரித்து வச்சுருக்காங்க நல்லா. நீங்களும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் போட உங்களுக்கு வரும். டேரெக்டாக ஓனர்கிட்ட என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் இடம் எடுத்துடலாம். நீங்கள் எதுனாலும் சரிங்க, ரேட்டை பற்றி கவலைப்படாங்க. ஓனர் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஓனர் சொல்லதை தான் சொல்லி ஆகணும். அதனால் ரேட்டை பற்றி கவலைப்படாங்க, நேரில் வாங்க. ஓனர்கிட்ட நம்ம உட்காந்து பேசுவோம். வேறு உள்ளே வச்சு வெளியே வச்சுலாம் நம்மளுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. டீலிங் பேசினா நான் மாட்டிக்கிடுவேன் முதல்ல, அவ்வளோதான். சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நான் பண்ணவே முடியாது. கிணற பாருங்கள், தண்ணி எவ்வளோ மேலே கிடக்குன்னு. நல்லா இந்த கிளைமேட்லேயும் இப்படி இருக்குங்க. கிணத்துல பங்கு ஏன்னா தனி கிணறு அவர் வச்சுருக்காரு பக்கத்துலேயே. அவருக்கு தனி இடம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிடார். நமக்கு மொத்தம் 16 ஏக்கருக்கும் இந்த கிணறு பிரச்சனையே கிடையாது, யூஸ் பண்ண மாட்டார். பெரும்பாலும் 90% நமக்கு தான். ஏன்னா சொட்டு நீர் எல்லாம் போட்டோம்னா தேவைன்னா ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவழிச்சிங்கன்னா போதும், ஒரு கிணறே அடிச்சுட்டு போயிடலாம். தனியாக ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் வச்சுக்கலாம், என்னாலும் பண்ணலாம். சூப்பர் லொக்கேஷனு.
விட்டுறாங்க. நல்லா எலுமிச்சம்பரம் காய்க்கக்கூடிய இடம். எதுனாலும் டேரெக்டாக ஓனர்கிட்ட கொண்டு விடுதோம், நல்லபடியாக முடிச்சு. தென்னை மரம் 150 மரம் எங்கே நிற்கின்னு கேட்டிங்க, இங்கே தான் நிற்கி பாருங்கள். தென்னை மரம் ஃபுல்லும் நிற்கி, பவுண்ட்ரி ஃபுல்லும் நிற்கி. வந்து பாருங்கள், தேக்கு பவுண்ட்ரி ஃபுல்லும் தேக்கு போட்டிருக்காங்க. இல்லாத ஐட்டம் இல்லை, பலாமரம் நிற்கி, மாமரம் நிற்கி, எல்லா மரமும் நிற்கி. வந்து பாருங்கள், ரேட்டு கம்மி பண்ணி பேசுவோம். ஃபுல்லும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான், நல்லா காய் போடுறதுக்கு நாட்டு மரம் தான். செம்மண் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பைப்பு சுவிட்சை தட்டினா போதும் விழுந்துட்டுருக்கோம். கேமரா வசதி எல்லாமே இருக்குது. மொத்தம் 16 ஏக்கரில் 3 ஏக்கர் இந்த மாதிரி நல்லா குழுமையாக இருக்குங்க. தென்னை மரம் எல்லாம் இன்னும் ஒரு கிணறுலாம் வெட்டி ஒரு மிச்சம் இருக்க ஒரு 10-12 ஏக்கரையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதேமாரி சூப்பராக உருவாக்கலாம். விவசாயம் பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்கவங்க வந்து இந்த இடத்த எடுங்குங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆடு மாடு வளர்க்குறாங்க. நல்ல மண் இந்த, ஏன்னா எல்லா மண்ணுக்கும்லாம் இப்படி தென்னை மரமோ எலுமிச்சையோ காய்க்காது. கிணறு வசதி, தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்குன்னு ஒரு மண் இருக்குது. செம்மண்ணும் இந்த ஒரு 2 மண் கலந்த மண் மாதிரி இருக்கும். கேமரா வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், தரிசு நிலங்கள். நம்ம வரக்கூடிய பாதை எல்லாமே இதாங்க, பஞ்சாயத்து பாதை. பாருங்கள், நம்ம இடத்துல எந்த ஒரு டவரு எதுவுமே இல்லைங்க, எந்த ஒயர் எதுவுமே போல். பக்கத்தில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் தோட்டம். மனுஷன் நினச்சா எப்படினாலும் உருவாக்கலாங்க. விளை நிலங்களை அழகாக உருவாக்கலாம். பக்கத்தில் ஃபுல்லும் தரிசு நிலங்களாகவும் இருக்குது. தேக்கு மரம் இந்த மண்ணுக்கு அருமையாக வளரும். தொடர்பு கொள்ட்டு